வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் உடையாரபாளையத்தில் நண்பர்கள் குழு நடத்தும் 35வது ஆண்டு ரேக்லா போட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போட்டி என்னைக்கு நடந்தது அப்படின்னாக்கா, பொங்கல் திருவிழா முன்னிட்டு கரிநாள் அன்றைக்கி நடந்தது. காலையில் 10 மணிக்கு இந்த போட்டிக்கு உண்டான எல்லா விதிமுறைகளையுமே ஆரம்பித்து ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டு இருந்தது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கருவி என்ன அப்படின்னாக்கா, குதிரையை அளக்கிறதுக்கு உண்டான கருவி. இதுதான், இதை வச்சு தான் குதிரையை அளப்பாங்க. ஹைட் அளக்கிறதுக்கு உண்டான பெருசு சின்னது அப்படின்னு. சிறிய குதிரைக்கான போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. சிறிய குதிரைக்கான நுழைவு கட்டணம் செலுத்துபவர்கள் உடனடியாக விழாமலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சில மணித்துறைகளில் சிறிய குதிரைக்கான அளவை ஆரம்பமாக இருக்கிறது. சிறிய குதிரைக்கு நுழைவு கட்டணம் செலுத்துபவர்கள் உடனடியாக விழாமலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரிசை 1 மித்ரா அளந்துச்சா? ஓகேவா? வரிசை 2 பன்னாரியம்மன் துறை சித்தோடு கொஞ்சம் வெளியே விடுங்க. பேசுறது வேலையா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, குதிரையை அளந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது இப்போ சிறிய குதிரை எது, பெரிய குதிரை எது அப்படிங்கிறதுக்காக அளந்து அந்த போட்டிக்கு தகுதியான குதிரையா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இதுக்காக வேண்டி அதை அளக்கிறாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தா அந்த ஒரு அளவுகோல் இருக்குது, அந்த ஸ்கேல், அதை வச்சு தான் அளக்கிறாங்க. சப்போஸ் அது அந்த ஹைட்டு மீட் ஆகலை அப்படின்னாக்கா அதை பெரிய குதிரைக்கு மூவ் பண்ணிடுறாங்க. சின்ன குதிரையினுடைய ஹைட்டோட அளவு இருந்தால் மட்டும்தான் அதில் அலோவ் பண்ணுறாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரேக்லா போட்டியை தொடங்கி வைக்கிறதுக்காக சேலம் கிழக்கு மாவட்ட பொருளாளர் ஸ்ரீராம் தொடங்கி வச்சுருந்தார். முதல்ல ஆரம்பித்தது சிறிய குதிரைகளுக்கான போட்டி தான் நடந்துச்சு. அதில் பார்த்திங்கனாக்கா ஆத்தூர், திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், பண்ணாரி, ராசிபுரம், குளித்தலை, தருமபுரி இந்த ஏரியாவிலேருந்தெல்லாம் குதிரைங்க வந்தது. மொத்தமாக 16 குதிரைகள் வந்திருந்தது. இந்த ரேக்லா போட்டியோட மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன குதிரைக்கு 10 கிலோமீட்டர் தூரம் வச்சுருந்தாங்க. அதாவது உடையார்பாளையத்துலேருந்து கொத்தாம்பாடி வரைக்கும் போயிட்டு வரணும். ஸோ அதுதான் சிறிய குதிரைகளான டிஸ்டன்ஸு.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, டோக்கன் படி எல்லாத்துக்கும் டிஷர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. டிஷர்ட்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து எல்லா குதிரையும் வரிசையாக நிற்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க குதிரைக்கு முன்னாடி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னாக்கா, எல்லா குதிரையும் வந்து ரேஸுக்கு தயாராகிட்டு நின்றுட்டுருக்கு. ஸோ எல்லா குதிரையும் வந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த ரேஸ் வந்து தொடங்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எல்லா குதிரையும் வந்து டிஷர்ட்லாம் வாங்கிட்டு அவங்கவுங்க குதிரையை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு குதிரை மட்டும் வர வேண்டியது, அது மட்டும்தான் இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். குதிரை கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வந்து அது காலில் விழுந்து கும்பிட்டதையும் நம்ம பார்த்தோம்.
ஆத்தூர் ஸ்ரீ பச்சையம்மன் துணை ஏவிஎம் ஃப்ரூட்ஸ் பாலக்குண்டு முதல் பரிசு. சின்ன குழந்தைக்கான முதல் பரிசு ஸ்ரீ பச்சையம்மன் துணை ஏவிஎம் ஃப்ரூட்ஸ் பாலக்குண்டு. எங்கள் நண்பர்கள் சார்பாக அண்ணன் ஆர் வி ஸ்ரீராம் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினை வழங்குகிறோம்.